அங்காள பரமேஸ்வரிய வருஷம் தவறாமல் வழிபட்டு இந்த 6வது உபயதாரர்கள் நடத்தக்கூடிய உபயம் தம்பி அங்காள ஈஸ்வரிய எங்களுக்கு சூரிய இந்த நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுறார் மன இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த அம்மனுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்ல ஏது இரவு பகல் ஆனா தம்பி சைலண்ட் இருங்க தம்பி இந்த தெருக்கூத்து இருக்க இந்த தெருக்கூத்தை முதல்ல இந்த உலகத்திலேயே முதல்ல ஆடுனா ஆள் யார் தெரியும் நான் வந்து ஐயா பையா தய பண்ண நீ வந்து பண்ண மியா மியான்னு பண்ண தம்பி ஜெய் நீ ஆடல நானும் ஆடல தம்பி நீ ஆடணும்னா அங்க போய் ஆடலாம் ஆஹா இந்த அங்காள பரமேஸ்வரியும் பரம கடவுளும் தில்லை சிதம்பரத்தில் போட்டியிட்டு ஆடினார்கள் அதனாலதான் இந்த பாட்டை கொஞ்சம் பாடினார் இந்த உலகத்தில் சக்திமயம் இல்லன்னா எதுவுமே கிடையாது. சக்திமயம் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க சக்திமயம் இல்லையா? எங்கிட்ட இருக்குதுங்க 12 மணி மேல போய் ஒன்னோ ரெண்டோ வாங்கிட்டு தான் சக்திமயம் மட்டும் இல்லன்னு அதான் சக்திமயமாடா போடுறதா சக்திமயமா சக்தி கம்மியாகி சக்தி போட்டு போட்டா டைல் போட்டாங்க போட அதுதான் சக்தி வந்து போடா வீடு உதறி அது ஒரு சக்தி தான். அப்படி தெரியல தம்பி. சக்தி மயம் சொன்னா ஒரு குடும்பத்தில் சக்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணு இல்லன்னா அந்த குடும்பத்துக்கு
பாழடைந்த கிணறு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஆ. சக்தி மயம் இல்லைன்னு சொன்னா உலகம் உற்பத்தியே கிடையாது கிடையாது. இல்லையா? ஆமா. அதனாலதான் ஆ. சக்தி மயமாய் நிறைந்தாய் பாரிலே பாரிலே. உன் சமயம் 16 மலையனூரிலே. மலையனூரிலே. அந்த அம்மா எங்க குடியிருக்காங்க? மேல்மலையனூர். மலையனூர் எல்லையிலே நிறைய குடி கொண்டவளே நரகலவில் துரும்பையோனே வாழுவே. இந்த அடியன் சேகர் திரும்ப பொன்னை வாழுவே. இந்த அடியன் சேகர் திரும்ப பொன்னை. அந்த மாதிரி தம்பி ஆஹா. அம்மாளுடைய மகத்துவத்தை ஆ. எடுத்து சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது. கண்டிப்பா. அதனால ஆ. எவருடைய சிற்ற அறிவு கேட்டவரை. கேட்டவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் நாடகத்தில் எவ்விதமான பிழை பிழை இருந்தாலும் இருந்தாலும், எவ்விதமான குற்றங்கள் இருந்தாலும் குற்றம் இருந்தாலும், உங்க வீட்டு ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்களா எப்படி ஈத்து பாட்டு வாங்குறீங்களா? ஏய் அவன் அடிக்க மாட்டாங்க. ஆ. சித்தப்பா பையன். கால பரமேஸ்வரி உள்ள போகுது. ஏய் ஆனா ஆஹா. என்ன பண்ணுகிற பிள்ளைகள் தவறு செய்து விட்டான் பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. கண்டிப்பது உண்டு. ஆமா. மறுபடியும் அதே பிள்ளையை கூட்டு ஆசையோட அன்போட அனுப்பது உண்டு. அந்த மாதிரி இரு 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 அந்த மாதிரி தம்பி ஆஹா. எங்கள் 16 பேரை 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு ஆமா. உங்களை இரு கரை கூப்பி இரு சிறந்தாழ்த்து வணங்குகின்றேன். வணக்கம். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் யாதென்றால் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் வல்லாள கண்ட சரித்திரம். வல்லால கண்டன் சரித்திரம். ஆமா ஆ. இது வருஷம் தவறாத நடத்தக்கூடிய நாடகம். அம்மனுக்காகவே அம்மனுக்காகவே ஆமா. வல்லாள கண்டம் சரித்திரம் சரித்திரம். அங்காள பரமேஸ்வரி மகத்துவம். இந்த நாடகத்தில் ஆ. உண்மைக்கு வரக்கூடிய ஆ. சக்தி உலகத்துக்கு ஆமா. சதுரமுகம் படைத்த ஆ. அது ஒரு பிரமதி அவன் தற்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம். பிரமதாதர்ப்பா.
வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகட்டும். ஏய், வாடா, சாப்பிடுங்க. ஏய். ஐயா வணக்கம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆகட்டும். இந்த ஐலம் கட்டி நிறைந்த செல்வத்தோடு பாத்தியா அங்காள பரமேஸ்வரன் சத்தியவரத்தை சமயம் 16,000 ஆமாமா 51 அட்டாட்டன விந்தருளிய ஆமாமா அவனுடைய அனைவரத்தினா இந்த ஐலம் கட்டி நிறைந்த செல்வத்தோடு இந்த ரெண்டு பேரும் கரெக்ட். ஆனால் சமயம் பாத்தியா எல்லா ஊர்ல சொல்ல தவளங்க சமயம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா ஒரு 20 வருஷத்துல இருந்து படிப்படியா ஓடுறது சொல்ல மேல அப்படியா யாரா குறவுண்டா? எப்படியும் இல்ல. ஆனால் சமயம் பார்த்தா லட்சுமி நாட்டு வர்த்திய சபை ஆமாமா 4 வேதம் 6 சாஸ்திரம் எவ்வளவு அமைதியாக அதற்கு ஆச்சாரத்துடன் வரக்கூடிய அண்ணனுடைய பாதத்தில் எடுத்தது அம்மாவுடைய பாதத்தில் ஆச்சார அவர்களுக்கும் நாடகத்தம் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது எங்களுக்குள் என்னை பராமரவஸ்து ஆமா ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி அப்பா உங்க அப்பா ரெண்டாவது கடவுள். ஏய் அகர்பத்தாலி அழிப்பாரா? ஆமா அந்த நாராயணன். ஆமா ஆமாங்க. என்ன அதற்கு குருவாய் நாய் சத்தா சேருமா? அதை சொல்லு. அதர்மமும் நியாயமும் ஒண்ணா வாழ முடியுமா? வாழ முடியாது. அதர்மத்துக்கு அதர்மம் இருந்தாதான் அந்த இடத்துல இருக்கும். அதனால் அதர்மத்தாலி அழிப்பாரா எங்க அப்பா? நாராயணன். அவர் முத்திக்கமலத்திலே ஓ சித்துமாயோ ஃபைனல் மாமா. ஓ மக்களை வைத்து நாடகம் சின்ன பேசுகிறேன். நீங்க படிச்சீங்களா? பாமர மக்கள் எல்லாம் படிச்சாங்க. எல்லா யுவராஜிகளுக்கும் ஐயா இந்த பாமர மக்கள் எல்லாம் படிச்சா நீதானா?
அப்பா, டேய், ஆக்கல் அழித்தல் படத்தல் ஆமா அப்படின்னு சொன்னேனே, 4 வேதம் ருக்குய சர்வஜாமா அதர்வணம். ஆமா நான் வேதத்தை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். ஆமா. 4 வேதத்தை வைத்து திருடவத்தை உச்சரித்தால் ஒரு ஜனனத்துக்கு எத்தனை பிறவி? இது எத்தனையாவது பிறவி? பாவமா புண்ணியமா? புண்ணியமா. அப்படி என்று பின்னால் எழுதி மின்னால் பார்ப்பது. ரைட் எப்படின்னா பாத்தியா அப்படி ஓர வச்சு அப்படி அடம் அவன் மஞ்சா கம்பளம் வந்து ஆமா மூடு டேய் அவன் காது கேட்கற பச்சை மூடு கேட்கற மரியாதை கொடி கட்டி பறக்குது. மரியாதை வரல விட்டாட்டுவேன் டேய், போடுறா வை. என்னடா வார வச்சிருக்க? ஒருத்தர் நொண்டியா படிச்சா நொழினா படிச்சா கூட படிச்சா என் பொண்டாட்டினா என் சோத்துல மண்ணில போட்டா ஏய், என்ன வாங்குற? அவன் நொண்டியா படிச்சா என்னடா காது கேட்கற பச்சை மூடு கேட்கற அதான் யார மூடு கேட்கற ஏய், உனக்கு 2 தான்டா இருக்கு. அவன் மூடு கேட்கறா நான் சொல்றேன்டா அத வலது காது இடது காது வலது காது கேட்கும் இடது பக்கம் காது கேட்காது கேட்காத காது 1 இடது காது 2 படம் பார்த்தா 3 காதா வந்தா அது மச்சா வட்டா மூடு கேட்கறா அந்த கேட்காத காதை ஒண்ணு சேர்த்து கேத்து மூடு கேட்கறா அப்படியா? சரி சரி. ஆனால் அது ஏன் அந்த காது கேட்கிறது தெரியுமா? இப்பேற்பட்ட சபையில ஒரு விபத்து நடக்கும். அதை நீ பார்த்துக்கிட்டே இருப்ப. பார்த்த உடனே அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு பிராது கொடுத்த உடனே பேசட்டு உட்கார்ந்து இருப்பாரு. 2 பக்கம் 2 வக்கீல் இருப்பாரு. ஒண்ணு கூப்பிட்டு அப்பா அப்பேற்பட்ட சபையில என்ன நடந்தது? காதால என்ன கேட்ட? என்ன நடந்தது? கேட்ட உடனே அவர் கேள்வி கேட்டதும் எதையுமே பார்க்கல, என் காதே கேட்கல அப்படின்னு அந்த சபை. அதனால அந்த 2 காதும் அடுத்த பிறகு நீ அங்க என்ன சொன்னியோ அதான் நடக்கும். ஆமா ஆமா. ஆனால் இந்த ஜன்மத்தில் பாவமா புண்ணியமா இல்ல அடுத்த ஜன்மத்தில் எத்தனையாவது பிறவி? இது பாவ பிறவி. பாவம் செய்திருந்தால் பாவத்தில் பங்கு வரும். புண்ணியம் செய்திருந்தால் முன் ஜன்மத்தில் ஏனோத நான் செய்த பாவம் கர்ம எளியனுடன் ஓட்டுக்கொள்வோம் எண்ணாமல் முன்னாறு பேசிக்க குற்றமோ. அந்த போன ஜன்மத்தில் என்ன பாவம் செய்தியோ இந்த ஜன்மத்தில் அனுபவிச்சு அவன் செய்த தப்ப அவன் இது சொல்லிட்டீங்க. உலகத்துல எடா நாய் பொட்டு நாய் யார் அது அக்குறுக்கு தாங்க முடியல பண்ணி ஐயா திருவிழாவில சாமி அலங்காரம் செய்து தேர்ல அமர வச்சு தேர கிளப்பலாம் கிளப்பினாங்களா? அந்த தேருக்கு அடியில 2 மாட்டிட்டு இவன் பையனுக்கு கார்த்திகை மாசம் கல்யாணம் பண்ணாங்க. அதான கார்த்திகை மாசம் கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சாங்க. ஜீப்ல உட்காந்து ஜீப் நவுத்துல பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு முன்னாடி தான் 2 மாட்டி சிக்ஸா போட்டு வெளியே வருது. வேற ஏன் ஓர வச்ச படிக்கிறா போட்டோ வீடியோ ப்ளீஸ். போட்டு பறிச்சு கேட்கிற கேக்குதுல சாமி ஊர் கடவுளுடைய கட்டளை பெண்ணுக்கு ஆள் ஆணுக்கு பெண். 2க்கு திருமணம் நடந்த உடனே அந்த சிற்றின்ப ஆசையினால் அந்த ஆணாகப்பட்டது தன் தாலி கட்டிய பெண்ணாது இருக்க அயலான் மனைவி மேல் தம்பி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டால் 2வது பிறவி அதே பெண்ணாகப்பட்டது இருக்க அயலான் மேல் ஆசைப்பட்டால் அடுத்த பிறகு பொட்டு நாய் அதே எவ்வளவு பெருத்த சபையில பசங்க கண்ணால் அடிச்சு காது போயிடணும். நீ செய்த தவிர தப்பி நீ தான் அனுபவிக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு படுத்து தொழில் கடைக்கிறது பாக்குறோம். நீ தனியா போட மறைக்க முடியாது. உன் மனைவி கலைவாணி இருக்குதா? கலைவாணி கற்போம்.
Hey!